மருமகளே, உனக்கு எதுக்குமா கஷ்டம்? ரெஸ்ட் எடுன்னா நீ கேட்க மாட்ற. வந்ததும் வராததுமா நாள் அதுவுமே உன்னை இப்படி வேலை வாங்கினா அடுத்து வீட்டுக்கு வர்றதுக்கு நீ பயப்படுவேலம்மா. டீ போடுறதுல என்னத்த கஷ்டம் இருக்க போது? இதெல்லாம் கஷ்டம்னு நினைச்சா பெரிய பெரிய வேலையெல்லாம் ஈஸியா செய்யவே முடியாது. எடுத்துக்கங்க எனக்காக. சத்தி, கோச்சுக்கிறாம வெற்றிக்கு மட்டும் டீ கொடுத்துருமா. அத்தை, நானா? நான் எப்படித்தான் கொடுக்கறது? உங்க பையனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குத. ஏமா, என் புள்ள என்ன சிங்கமா புளியா பயப்படுறதுக்கு? அவன் அப்படியே புதுசா வந்திருக்க பிள்ளைகள்லாம் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல மாட்டேயாம்மா. நீ கொண்டு போய் கொடு. சரிங்க. அண்ணி, நான் எதுக்கு வந்தேன்றதையே மறந்துட்டேன். வெளியே ஒரு சிகப்பு கலர் கட்டப்பை வச்சிருந்தேன். சின்ன பொண்ணு, அதை எடுத்தா? இல்லை சீதா, நான் வரும்போதே எடுத்து வச்சுட்டேன். அதில் பழங்கள் தானே இருந்துச்சு. வரையிலே பார்த்து வெளியே வாசலில் கிடக்கேன்ட்டு பழங்களை ஃபுல்லாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சரிங்க அண்ணி, உங்கள் கையில் கொடுக்காம இருந்ததுக்கு மன்னிச்சிருங்க. நான் வந்தது வராததுமா எல்லாரும் சந்தோஷத்தில் தோட்டத்துக்கு போயிட்டோம் குளிக்கிறதுக்கு. அதனால் அந்த வேகத்தில் நான் மறந்துட்டு போயிட்டேன். இப்போதான் ஞாபகம் வருது. நல்ல வேலை எடுத்து வச்சிட்டீங்கல்ல. அப்புறம் அண்ணி, உங்கள் தம்பி இன்னும் ஒரு வாரத்தில் வெளிநாட்டிலேருந்து வர்றாராம். அதை பற்றி பேசுகிற காற்று நான் ஊரில் இருந்தே வந்தேன். அந்த விஷயத்தை விட்டுவிட்டு மற்ற எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா பாருங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். தம்பியை கேட்டேன்னு சொல்லு. சரிங்க அண்ணி. அப்புறம் அவர் கல்யாணத்துக்கான ஏற்பாடை பண்ணுங்க. நான் வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னார் அண்ணி. அப்புறம் எங்கள் வீட்டில் நடக்க போகிற கல்யாணம் இங்கேயே அப்படித்தான் நினைக்கிறேன். கல்யாணந்தேன். அதனால் ஜாம்னு கொண்டாடணும்னு சொன்னார். அது போக பூ வைக்கிற ஃபங்க்ஷனை மண்டபம் பிடிச்சி பண்ணணும், இல்லாட்டினா கோயிலையாவது பண்ணணும்னு சொல்லிட்டாரு அண்ணி. நம்ம அந்தளவுக்குலாம் போக வேண்டாம், ரொம்ப செலவாகும் பார்த்துக்கோங்க. இதில் செலவு பண்ணுறதுக்கு தங்கத்தில் போட்டோம்னாலும் ஒரு பிரயோஜனம் உண்டு. சும்மா இதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு அதனால் வீட்லேயே பூ வச்சுருவோம். நீங்கள் இங்கேருந்து சும்மா சொந்தக்காரவங்கள அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்க ஒரு 50 பேருக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தால் போதும் அண்ணி. நீ சொல்கிறது சரிதான். சும்மா கொண்டே மண்டபக்காரனுக்கு காசு கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டிலையே, நம்ம வீடு என்ன பெரிய வீடாக தானே இருக்குது, தோட்டந்தரவுலாம் இருக்குது. எங்கேனாலும் ஒன்று டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் காசு மிச்சம். அந்த காசை நீ சொன்ன மாதிரி தங்கத்தில் போட்டுக்கலாம். எதுக்கு? ஆமாம் அண்ணி, அதேதே. அப்புறம் அவர் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் எந்த நல்ல நாள் இருந்தாலும் சரி உடனே நம்ம ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருவோம் அண்ணி. சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பி வரட்டும், வந்ததுக்கப்புறமே மறுநாளே நல்ல நாள் இருந்தாலும் நம்ம பண்ணிடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் சீதா, வீட்டிலனா அப்போ சாப்பாட்டுக்கு சமயக்காரங்களை கூப்பிட போறியா? இல்லைக்கா, தேவைப்பட்டா கூப்பிட்டுக்குருவோம். இத்தனை பொம்பளையால் இருக்கும்போது எதுக்கு நம்ம வெளியாளர்களை கூப்பிட்டுக்கிட்டு? அதுவும் சரிதே. ஆமாம் கவிதா, பூ வைக்கிற அன்னைக்கு சொன்னால் நீங்கள் முன்கூட்டியே போயிட்டு நம்ம சீதாவுக்கு சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா அந்த காசு கொஞ்சம் மிச்சம். நீங்கள் வேணால் ஆளுக்கு 500 வாங்கிக்கோங்க செலவுக்கு. காசெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க்கா. இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று உதவி பண்ணிக்கிட்டா தானே நாளைக்கு எங்களுக்கு ஒன்றுனா எல்லோரும் வருவாங்க. காசெல்லாம் வேணாம். நம்ம சின்ன பொண்ணுக்கும் நம்ம சின்ன துறைக்கும் பூவை கல்யாணம் பண்ண போகிறோம். இதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணாமல் வேறு யார் வரப்போகிறோம்? காசு கொடுத்து அசிங்கப்படுத்தாமல் இருந்தாலே போதும். புவனா, நீ என்னம்மா சொல்கிற? ஏன் கேட்குறேன்னா, என்கிட்ட சொல்லலை உங்ககிட்ட சொல்லலைன்னு நாளைக்கு இது ஒரு காரணமாக வச்சு எல்லாத்துக்கும் உள்ள மனஸ்தாபம் வந்துடக்கூடாதுல்ல, அதனாலவே கேட்குறேன். இல்லைங்க்கா, நான் தான் சீதாக்காட்டையே சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். இந்த மாதிரி உங்கள் அண்ணிக்கிட்ட போய் பேசுவோம், நான் சொல்கிற மாதிரியே சொல்லுங்கள், சமையல் வேலையெல்லாம் நம்மளே பார்த்துக்கிடுவோம் நானே சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். எதுவாக இருந்தாலும் நமக்கு சரி, நம்ம சின்ன பொண்ணு கல்யாணம் இல்லையாது. அதுவும் சரி. சரி, டீயை குடிங்க, ஆறி போப்பது. சரிடா ஆதி. ஆமாம், இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். சரி, தவச்சியை பார்த்து பத்திரமா வீட்டில் கொண்டு போய் விட்டுரு. சரி ஆதி. சரி சரி, பார்த்து போ. போயிட்டு வந்து கூப்பிடு. சரி ஆதி, வை. நீங்கள் ஆமாம், நீங்கள் எப்போ வந்தீங்க? ஏங்க, அதை நான் கேட்கணும். இது என்னோட ரூமு. நீங்கள் எப்போ வந்தீங்க? ஓ சரி, உங்களுதுன்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தா வந்திருக்க மாட்டேன்.
பரவாயில்லைங்க, அதனால ஒன்றும் இல்லை. ஆமாம், உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. நீங்கள் ஏன் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் தானே போகணும். அங்கே போனால் தானே உடம்பு சரியாகும். உங்களுக்கு மட்டும் என்ன, என்னை பார்த்தா உடம்பு சரியாயிருமோ? இவர் வேற. அப்படிலாம் இல்லைங்க, இது எங்கள் அத்தை வீடு, அதனால நாங்கள் வந்திருக்கோம். அத்தையா? இல்லையே, இது எங்கள் வீடுங்க. நீங்கள் மாற்றி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அட மக்கு மக்கு, சரியான டியூப் லைட்டாக இருக்கானே. இல்லை சேது, எங்கள் அத்தைனா உங்கள் அம்மா தான் எங்களோட அத்தை. அப்போது எங்கள் அப்பாவோட தங்கச்சி உங்கள் அம்மாவா? அப்போ நீங்கள் சீதாத்த பொண்ணா? ஆமாம். ஓ, ரொம்ப நல்லதா போச்சு. என்ன நீங்கள் பக்கத்துலலாம் வந்து பேசுகிறீங்க? சரி, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே, எப்படி இருக்கு? இப்போ சரியாயிடுச்சுங்க. ஜஸ்ட்டு பேக் பெயின் மட்டும்தான், பெருசாலாம் எதுவும் இல்லை. நைட்டு தூங்கி எழுந்திரிச்சேன் ஆயிடுச்சு. இருந்தாலும் லைட்டாக டயர்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நீ காலேஜ் போகலை. சரி சரி, பரவாயில்ல, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் வெளியே இருக்கேன். இல்லை பரவாயில்ல, நீங்கள் இருங்க, நான் வெளியே போகிறேன். இல்லை ராதிகா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் வெளியே இருக்கேன். சரிங்க சேது. ராதிகா, ஏசி வேணும்னா போட்டுக்கோங்க. சரிங்க. இதோ வர, வெயிட் பண்ணுங்க. வெற்றி, டீ எடுத்துக்கோங்க. வெற்றி வெற்றி. சொல்லுங்க சக்தி. என்னாச்சு, தூக்கம் வருதுன்னா பெட்ல தூங்க வேண்டியதானே, ஏன் இப்படி நின்றுக்கிட்டே தூங்குறீங்க? என்னங்க கலாய்க்கிறீங்களா? பின்ன என்ன, கூப்பிட்டுட்டே இருக்கேன், காதே கேட்க மாட்டேங்குது உங்களுக்கு. இப்படி வந்து நின்னா எப்படி காது கேட்கும்? என்ன சொன்னீங்க? இல்லைங்க, கொஞ்சம் சத்தமாக பேசினா தான் காது கேட்கும், மெதுவாக பேசினா கேட்காதுன்னு சொல்ல வந்தேன். ஓ அப்படியா, இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. அந்த டேபிளை வச்சுட்டு போங்க சக்தி. இல்லை வெற்றி, சூடாக இருக்கும்போதே குடிங்க, ஆறிடுச்சுன்னா நல்லா இருக்காது. பொண்டாட்டி மாதிரி சொல்கிறாளே. என்ன சொன்னீங்க? அது வந்து டீ மட்டும்தானா, போண்டா இல்லையான்னு கேட்க வந்தேன். அது உங்கள் காதில் விழுந்துருச்சு போல இருக்கு. ஓ அப்படியா, என் காதில் வேற மாதிரி கேட்டுச்சு. சரிங்க சக்தி, உட்காருங்க. இல்லை பரவாயில்லைங்க, நான் போகிறேன். அட உட்காருங்க. சொல்லுங்க வெற்றி. நீங்கள் தாங்க சொல்லணும். இப்போ நான் கேட்குற கேள்விக்கெலாம் நீங்கள் உண்மையாக பதில் சொல்லணும். ஏன்னா நீங்கள் சொல்ல போகிறதுல தான் உண்மையே அடங்கியிருக்கு. பொய் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பொய்யாவே போயிடும். உண்மையை ஒத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்மையாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உண்மையை சொல்ல வேண்டியது நீங்கள் தான், நான் கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலங்க, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. சக்தி, போதும் சக்தி, விளையாடாதீங்க. நீங்க விளையாடுறதுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்கன்னே சத்தியமா எனக்கு புரியல. நீங்க பாட்டுக்கு வந்து உட்கார சொன்னீங்க, உட்கார்ந்தேன். என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன கேட்கணுமோ அதை முத கேளுங்க. நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த தருணம், அதாவது வெற்றியும் சக்தியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையை சொல்லிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்க காதலை வெளிப்படுத்திக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க போற அந்த தருணம் இதோ இப்ப வரப்போகுது. என்ன, உண்மையை சொல்லிடுவோமா? வெற்றி, என்ன வெற்றி, ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா உட்கார வச்சிட்டு இருக்கீங்க. எங்க அம்மா தேடுவாங்க, நான் கிளம்புறேன். சக்தி, ஒரு நிமிஷம். சக்தி, நான் அப்போவே உங்ககிட்ட கேட்டேன், யாராவது பிடிச்சிருக்கா, லவ் பண்ணுறீங்களான்னு கேட்டதுக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, ஆல்ரைட். இப்போ நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க. உண்மை, இதை கேட்டுட்டு நீங்கள் சண்டை போட்டாலும் சரி, கோவப்பட்டாலும் சரி, என் மனசில் உள்ளதை நான் சொல்கிறேன். ஏன்னா சொல்லாமல் விட்டால் மறைஞ்சு போயிடும், சொன்னால் உயிர் வாழும். அதனால் நீங்க பேசுற ஒவ்வொன்றும் எனக்கு பயமா இருக்கு. என்னன்னு தான் சொல்லுங்களேன். சொல்கிறேங்க. நான் ஒரு பொண்ணை மனசார விரும்புகிறேன். சரி, அது எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? உங்க அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதானே? அவங்க கிட்ட சொன்னாலாவது உங்களுக்கு அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. என்கிட்ட சொன்னா என்ன பிரயோஜனம்? நான் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? அத்தைக்கிட்ட பேசணுமா? சரி ஓகே, நான் பேசுறேன்.
என்னை பேச விடுங்க சக்தி. சரி பேசுங்க. அதான் நான் என் ஃப்ரெண்டு சித்துன்னு ஒரு பையனுக்கு கால் பண்ண போனேன். ஆனால் ஒரு நம்பர் மாறி போய் சக்தின்னு ஒரு பொண்ணுக்கு அந்த கால் போயிருச்சு. ஆனால் மாறினது என்னமோ ஒரு நம்பர் தான். ஆனால் மாற்றம் அதில் மட்டும் இல்லை, என்னோட வாழ்க்கையிலையும் தான். அந்த ஒரு நம்பர் மாறி என்னையும் அந்த பொண்ணையும் சேர்த்து வைக்கணும்னு விதியே முடிவு பண்ணியிருக்கு. எனக்கு என்னமோ டவுட்டெல்லாம் உங்கள் மேலே தான். அடிக்கடி நீங்கள் என் கண்ணில் படுறீங்க. அது போக அந்த பொண்ணு வயசும் உங்கள் வயசும் ஒரே மாதிரி இருக்குது. உண்மையை ஒத்துக்கிட்டிங்கன்னா உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இல்லாட்டினா நம்ம பிரிஞ்சிட்டோன்னா 2 பேருக்குமே கஷ்டம். சொல்லுங்க ப்ளீஸ், தயவு செஞ்சாவது இப்போவாவது உண்மையை ஒத்துக்கோங்க சக்தி. பேசி முடிச்சிட்டீங்களா? நான் போலாமா? சக்தி நில்லுங்க. என்ன வெற்றி இப்போ உங்களுக்கு பிரச்சனை? ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? எதுடி டார்ச்சரு? இல்லை எது டார்ச்சர்னு கேட்குறேன். நான் அப்போவே உன்கிட்ட ஓப்பனாக சொன்னேன், நீ தான் என்னை சுத்தல்ல விட்ட. இப்போ திருப்பியும் கேட்குறேன், என்னதான் உனக்கு பிரச்சனை சொல்லு. ஒருவேளை உனக்கு என்னை பிடிக்காம இருந்திருந்தா நான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ண போது நீ வேண்டான்னு சொல்லியிருப்ப. ஆனால் நீ சொல்லலை. ஏன் யோசித்து சொல்கிறோன்னு சொன்ன. அப்போ என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? வெற்றி கோவப்படாதீங்க வெற்றி ப்ளீஸ். கோவப்படாமல் என்னடி பண்ண சொல்கிற? கோவப்படாமல் சிரிச்சிட்டு இருக்க சொல்கிறியோ? என்ன நினச்சி பேசுன சொல்லு. இவன்கிட்ட சும்மா பேசிட்டு அப்படியே தெரியாமல் வந்தமே தெரியாமலே போயிடலான்னு நினச்சிட்டு இருந்தியோ? வெற்றி அப்பெல்லாம் பேசாதீங்க வெற்றி. அப்படிலாம் என் மனசுல ஒரு எண்ணமே இல்லை வெற்றி. அப்படி ஒரு எண்ணம் இல்லாட்டினா என்னடி சொல்லியிருக்கணும்? நான் கேட்டப்பவே சொல்லியிருக்கணும்ல. ஆமாம் வெற்றி, நான் தான் உங்கள் சக்தின்னு. எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? நீ ஒவ்வொரு தடவை கால் பண்ணும்போதும் பேசும்போதும் யாரு நம்ம சக்தி சக்தின்னு யோசிச்சு தலையை பிச்சுக்கிட்டு பைத்தியமாக ரோட்டில் தெரிஞ்சிட்டு இருந்தேன். அப்படியே தெரியணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தியோ? சும்மா பேசிட்டு போயிடுவோம், நம்ம யாருன்னே இவனுக்கு தெரியாது, இவனால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சியா? நம்மளுக்காக ஒரு பொண்ணு பேசுது, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு அலைஞ்சு திரிஞ்சு தேடி உன்னை யாருன்னு கண்டுபிடிச்சு சரி உன் வாயிலே உண்மையை வர வச்சிருவோன்னு பார்த்தா என்னை ஏமாத்திட்டு போகலான்னு நினச்சிட்டீல? வெற்றி இல்லை வெற்றி, அப்படிலாம் பேசாதீங்க வெற்றி ப்ளீஸ் வெற்றி. ஏய் நடிக்காதடி. திரும்பவும் கேட்குறேன், உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் உண்மையை ஒத்துக்கிற மாட்ற? நீ தான் சக்தின்னு ஏன் சொல்ல மாட்ற? உனக்கு இதில் என்ன பிரச்சனை? சொல்கிறதுனால உனக்கு இது பிரச்சனை வரும்னு நினைக்கிறியா? அது அது வந்து வெற்றி. சும்மா நிறுத்தடி. எப்போ பார்த்தாலும் வந்து போயின்னு வாயை திறந்து பேசவே மாட்டியா? வெற்றி கோவப்படாதீங்க வெற்றி, எனக்கு பயமா இருக்கு. சரி கோவப்படலை சொல்லு. வெற்றி அது வந்து இங்கே பாரு சக்தி, நீ மட்டும் உண்மையை ஒத்துக்கிட்டேன்னா நம்ம 2 பேரும் மட்டும் இல்லை, நம்ம 2 பேர் வீட்டு குடும்பமும் வாழ்த்துற மாதிரி எல்லாரோட ஆசீர்வாதத்தோடையும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ மட்டும் உண்மையை ஒத்துக்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போவே உன் கழுத்தில் தாலியை கட்டிடுவேன். எப்போ நீ எனக்கு ஃபோன் பண்ணி பேசினியோ அப்போவே உன்னை யாருக்கும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. நீ என்னை வேண்டான்னு சொல்லிட்டு போனாலும் நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன். வெற்றி இப்பெல்லாம் பேசாதீங்க வெற்றி, எனக்கு பயமா இருக்கு. இதுக்குடி எல்லாத்துக்கும் பயப்படுற? இல்லை வெற்றி, இன்னும் எங்கள் அக்கா சின்ன பொண்ணுக்கே கல்யாணம் ஆகலை. கல்யாணம் பண்ணாலுமே 4 பேர் என்ன சொல்லுவாங்க, அக்கா கல்யாணம் பண்ண இடத்துல தங்கச்சியும் கல்யாணம் பண்ணுறா, அதுக்காக தான் இங்கே வந்து போயிருக்கா போல இருக்கு, எப்படி பிள்ளைய வளர்த்துருக்கா பாரு அப்படின்னு எங்கள் அம்மாவை எல்லாரும் தப்பாக பேசிடுவாங்க. அதுவும் நானும் இங்கே வந்துட்டேன்னா எங்கள் அக்காவுக்கும் கஷ்டம் தானே. ஆனால் நீங்கள் தான் இந்த வெற்றின்னு எனக்கு தெரியாது, இது உங்கள் வீடுன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன். ஆனால் அது எனக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் ஊரில் உள்ளவங்களுக்கு தெரியாதுல்ல. சும்மாவே கை காது மூக்கெலாம் வச்சு பேசுவாங்க. சொல்லவா வேணும்? இதுவும் தெரிஞ்சால் இன்னும் பேசுவாங்க. என்னால் அதை தாங்கிக்க முடியாது வெற்றி. இங்கே பாருடி, நான் உன்னோட மாமா பையன் தானே, அதனால ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் நீயும் உங்கள் அக்காவும் ஒரே வீட்டில் இருந்தா உங்கள் 2 பேருக்குமே நல்லது. அதே மாதிரி பேச்சு துணைக்கும் ஆள் இருப்பாங்க. இதுவே என்னை வேற யாராவது கல்யாணம் பண்ணால் உங்கள் அக்காவாலே ஃப்ரீயாக பேசவும் முடியாது, இந்த வீட்டில் உரிமை எடுத்துக்கவும் முடியாது. நீ ஏன் இந்த வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வசதியாயிரும்ல. அப்படியா சொல்கிறீங்க? ஆமாம் சக்தி. ஆமாம், மதியம் என்ன சொன்ன? வரும்போது பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. கிண்டல் பண்ணாதீங்க வெற்றி, அத்தை தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதனால தான் சொன்னேன். சரி போனதெல்லாம் போகட்டும், நடந்து முடிஞ்சதை இனி பேச வேண்டாம். இனி நடக்க போகிறத பேசுவோம்.
அதான் வெற்றி நானும் சொல்ல வந்தேன். எங்கள் அப்பா இன்னும் ஒரு வாரத்தில் ஊர்ல இருந்து வர்றாரு. அவர் வந்ததுக்கப்புறம் சின்ன பொண்ணு அக்காவுக்கு கல்யாணம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்படியா? அப்போ என்ன வெற்றி, ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி தெரியுது. இருடி யோசிச்சுக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம்? ஐடியா. அன்னைக்கு கல்யாணம் நடக்க போகிறது எங்கள் அண்ணனுக்கும் அன்னைக்கு மட்டும் இல்லை, உனக்கும் எனக்கும் சேர்த்து தான். வெற்றி, நீங்க என்ன சொல்றீங்க? விளையாடாதீங்க வெற்றி, எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான். இல்லை சக்தி, உண்மையாக தான் சொல்கிறேன். அதுவும் நம்ம 2 வீட்டோட சம்மதத்தோட நம்ம கல்யாணம் பண்ண போகிறோம். நீ பொண்ணா மட்டும் ரெடியாகி வா, நான் கல்யாண ஏற்பாடை பார்த்துக்கிறேன். எங்கள் அம்மாவை அப்பாவையும் சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. வெற்றி வேண்டாம் வெற்றி, தேவையில்லாத பிரச்சனை வரும். உன்னை கல்யாணம் பண்ணாட்டினா தான் நான் பிரச்சனை பண்ணுவேன், பார்க்குறியா? சரி சரி, கோவப்படாதீங்க. போய் ஒரு கோவக்காரனை லவ் பண்ணியிருக்கேன். சரி, நீ கீழே போ. ரொம்ப நேரம் இங்கே இருந்தால் எல்லாருக்கும் சந்தேகம் வரும். சரிங்க வெற்றி. அப்புறம் எங்கள் அம்மாவே உன்கிட்ட என் பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. உனக்கு சம்மதமா? சொல்றி. உன்னை நம்பி பேசினா கடைசியில் நான் விளக்கமா தேடி வாங்கி நிற்கணும் போல எங்கள் அம்மா கிட்ட. இப்போ சரி சரின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அக்காவுக்கு பயமா இருக்கு, அம்மாவுக்கு பயமா இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஒரு முடிவு எடுத்தா கரெக்டாக இருக்கணும். உன்னை நம்பி தான் நான் பேச போறேன். சரிங்க வெற்றி. சரி, நீ போ. வரண்டா ராங்காலு. அடி பாவி. அண்ணே எவ்வளோண்ணே ஆச்சு? தம்பி, காசு கொடுத்துட்டீங்கப்பா. ஆட்டோவில் ஏறும்போதே கொடுத்துட்டீங்க. 300 ரூபாய் கொடுத்தீங்க. அப்படியா அண்ணே, டென்ஷனில் மறந்துட்டேன். சரி சரி. சரிங்கண்ணே, அந்த மரத்துக்கடியில் நிழல்ல நீங்கள் வெயிட் பண்ணுங்க, ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். சரி. பிரியா, அபியை கூட்டிட்டு உள்ளே போ. ஆதி, நீ உள்ள வாடா. இல்லை, வீட்டில் யாருமே இல்லை. நீங்கள் 2 பொம்பளை பிள்ளை போனால் கூட ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. நான் கூட வந்தால் யாராவது தப்பாக நினச்சிக்குவாங்க. எதுக்கு தேவையில்லாத வம்பு? நான் வெளியே நிற்கிறேன், நீங்கள் 2 பேரும் உள்ளே போங்க. பிரியா, அவளை கொண்டு போய் பத்திரமிட்டு அப்புறம் வா. சரிண்ணே. சரி போங்க, வெயில் அடிக்குது. ஆதி, அப்படிலாம் நினைக்க மாட்டாங்கடா, வாடா. வேணாண்டி, நீ போ. சொல்றதையே கேட்க மாட்டியா? அடடே, வா ஆதி. வாங்க தீபக். என்ன ஆதி, வீடு வரைக்கும் வந்துட்டு வெளியே நின்றுட்டு இருக்கீங்க, உள்ளே வாங்க. இருக்கட்டுங்க, பரவாயில்ல. அட வாங்க உள்ள. அபி, ஏதாவது ஜூஸ் போட்டு தரவா? அடி பாவி, வீட்டுக்கு வந்ததுக்கு நான் தாண்டி உனக்கு போட்டு கொடுக்கணும். பாரு, நீ இங்கே வேலை பார்க்குறேன்னு சொல்ற. இரு, உனக்கு டீ போட்டுட்டு வரேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாண்டி, நீ கேட்டதே போதும். அட உள்ள வா ஆதி. ஆதி உட்கார் வா. இல்லைங்க பரவாயில்ல, இருக்கட்டும், டைம் ஆச்சு, நாங்கள் கிளம்புறோம். அப்புறம் அதுதான் என் தங்கச்சி பிரியா. அப்படியா? ஹாய்ங்க. ஹாய். ஏன் அபிமா, யார் வீட்டுக்கு வந்தாலும் உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டு பழக மாட்டியா? என்ன பழக்கம் இதெல்லாம்? ஐயோ, அவங்கள திட்டாதீங்க. அவங்க கூப்பிட்டாங்க, நான் தான் உள்ளே வர்றதுக்கு சங்கடப்பட்டுட்டு வெளியவே நின்றுட்டேன். அவங்க கூப்பிடாமலாம் இல்லை, கம்பல் பண்ணி கூப்பிட்டாங்க. யாராவது ஏதாவது நினச்சிக்குவாங்கன்னு சொல்லி தான் நான் வரலன்னு சொல்லிட்டேன். அப்படியா? சரியாதி. அப்புறம் அவங்க கரெக்டாக டயத்துக்கு சாப்பிட்றாங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஈவினிங் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். பயப்படாதீங்க, அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. சாப்பிடாதனால மயங்கி விழுந்துட்டாங்க, ட்ரிப்ஸ் போட்டு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ரொம்ப நன்றி ஆதி. பிரியா, உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னங்க தேங்க்ஸ்லாம் சொல்லி வெளியாலாக்க பார்க்குறீங்க? சரி சாரிங்க. பில் அமௌண்ட்டு எவ்வளோ வந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் ஜிபே பண்ணிடுவேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. பரவாயில்லைங்க, ப்ளீஸ் எனக்காக வாங்கிக்கோங்க. என்னங்க நீங்கள் இப்போ தான் சொன்னேன் வெளியாலாக்காதீங்கன்னு, திருப்பி அந்த மாதிரியே பண்ணுறீங்க. காசு கொடுத்து அசிங்கப்படுத்தாதீங்க. அபி யாரு? எனக்கு ஒய்ஃபில் என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு. அப்படி இருக்கும்போது அப்படிலாம் விட்டுருவோமா? சரிங்க ஆதி, இருங்க சாப்பிட்டு போயிடலாம். இல்லைங்க, டைம் ஆச்சு, நாங்கள் கிளம்புறோம், வீட்டில் தேடுவாங்க. அப்படியா? சரி, இன்னொரு நாள் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு போகணும். சரிங்க, நாங்கள் போயிட்டு வரோம்.
அபிமா உனக்கு ஒன்றும் இல்லைலடா? இல்லைண்ணே, நான் நல்லா இருக்கேன். சரி உட்காரு, அண்ணா ஜூஸ் போட்டுட்டு வரேன். ம் சரி, கொஞ்சம் சில்லுன்னு போட்டுட்டு வா. சரி. நந்தியக்கா, என்ன இங்கே நிற்கிறீங்க? இல்லை மீனா, சீதா இருக்காளான்னு பார்க்க வந்தேன். பார்த்தா அவளையுங்கானா, இங்கே அவள் போனாவேங்கானா, வீட்டில் ஒரு பக்கி காடுகள் இல்லை. அப்போ வெளியே எங்கேயாவது போயிருப்பாளுங்க. ஏ அது என்னடி, எங்கேயாவதுலாம் கிடையாது. அவன் மாமன் வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஏ என்னடி சொல்றீங்க? அட ஆமாக்கா, அவ்வளவுதே வண்டி வச்சிருக்காளுகள்ல, சுர்ருன்னு போய் வருவாளுங்க மாமி வீட்டுக்கு. அப்புறம் கட்டிக்க போற வீட்டுக்கு போய் வராம சும்மாவா இருக்க முடியும்? அது சரி, இன்னந்தே பேச்சு தானே ஆரம்பிச்சிருக்காங்க, என்ன கல்யாணம் ஒண்ணு முடியல. அதுவும் கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும். ஏ மெதுவா பேசுங்கடி, அவளுங்க காதுல விழுந்தா சண்டை கட்டி ஏறிடுவாளுங்க. அவளுகிட்ட எல்லாம் மல்லு கட்ட முடியாது. அதே வீட்டுல யாரும் இல்லையே, புறவை எப்படி கேட்கும்? அதானே, அவளுகள்ட்டலாம் வாய் கொடுத்தோம்னா தப்பிக்க முடியுமா? சரி, நகை நட்டு விற்கிற வேலைக்கு எப்படி கட்டி கொடுப்பாளா 3 பொம்பளை பிள்ளையும்? அதை நினைச்சு நீ எதுக்கு கவலைப்படுற? புருஷனுக்கு வெளிநாடு சம்பாத்தியம்ல 3 பிள்ளைய நான் 30 பிள்ளைய கூட கட்டி கொடுத்துருவேன் அந்த ஆளு. உங்களுக்கு என்னடி? அதுவும் சரிதே. நமக்கு எதுக்கு மீனா அடுத்த வீட்டு பேச்சு? நம்ம என்னைக்காவது யாரை பத்தியும் பேசியிருக்கோமா? அதானே, நம்ம யாரை பத்தியும் பேசினதுல நம்மளை பத்தி யாரும் பேசவும் கூடாது. அது சரி. ஆமா மீனா, எங்க போற? இல்லக்கா, நம்ம சீதாக்கா மக கல்யாணத்துக்கு நம்மளை கூப்பிட்டாலும் கூப்பிடும். சும்மா இருந்து என்ன செய்ய? திடீர்னு கூப்பிட்டா மூஞ்சி அசிங்கமா இருக்குல்ல, அதே பார்லர் வரைக்கும் போயிட்டு வரலாமேன்னு போய்கிட்டு இருக்கேன். அப்போ பூமா நீ? நான் சும்மா துணைக்கு போவேன்க்கா. அவ அழகாயிட்டானா நானும் அந்த பார்லர்லயே போய் பேசி எல்லாம் பண்ணிக்குவேன். சரிக்கா, நாங்க போயிட்டு வரோம். சரிடி அம்மா, போங்க. சீமையிலே இல்லாத சிறுக்கிய இவ்வளவுலத்தை காணம்னு அழைக்கிறாளுங்க. பந்தா கேசு. சரிப்பா வெற்றி, சேது, அத்தை போயிட்டு வரேன், பார்த்து பத்திரமா இருங்க. சரிங்க அண்ணி, போயிட்டு வரோம். சின்ன தூரம் மட்டும்தான் இல்லை. என் மாப்பிள்ளை இருந்திருந்தா அவர்கிட்டே சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். அது ஒன்றுதே வருத்தம். அண்ணனும் இல்லை. சரி, 2 பேர்கிட்டே வந்ததும் சொல்லிருங்க. சரிம்மா, என்ன செய்ய, வேலை அப்படி. காலையில போயிட்டு நீ நைட்டுக்குதே வருவாங்க. பரவாயில்ல நீ, நாங்க போயிட்டு வரோம். இருமா, வெற்றியும் சேதையும் கொண்டு வந்து விட சொல்றேன். இல்ல நீ இருக்கட்டும், போயிட்டு வரோம். கவிதாக்கா, உமா, போயிட்டு வரோம். சரி சீதா, பார்த்துப்போ. சரிக்கா. சக்தி பாய், ஃபோன் பண்ணு. சரி வெற்றி. ராதிகா பாய். பாய் சேது. சரிக்கா, அப்ப நானும் வரேன். நேரமாச்சுல, என் மாமியா கத்தும். சரி கவிதா, பார்த்து போ. ஏக்கா, நானும் வரேன். சரி உமா. ஏப்பா வெற்றி, அந்த பிள்ளை நடுவில் உள்ள பிள்ளை, அந்த பிள்ளை பேர் என்ன? யாருமா, சக்தியா? ஆமாப்பா, அந்த பிள்ளை குணம் நல்ல குணமா இருக்குப்பா. அப்படியாமா? ஆமாப்பா. சரி, நீங்க உள்ள போங்க. சரிம்மா. ஹலோ சார், நான் சர்மி பேசுறேன். சொல்லுங்க சர்மி. சார், ப்ராஃபிட்டோட டீட்டெயில் பார்க்க சொல்லியிருந்தீங்க. ஆமாப்பா. சார், அதில் இந்த மந்த்துக்கு ஒரு 50,000 தான் சார் வந்திருக்கு. அப்படியா? சரி, ஓகே. சார், உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணுமா இல்லை சாரோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணுமா சார்? அப்பா அதுக்கே அனுப்பிடுங்க. ஓகே சார், தேங்க்யூ. சரிங்க சர்மி. என்னப்பா அது? இல்லைப்பா, அக்கௌண்ட்ஸ் பார்த்துருப்பாங்க போல இருக்கு. அதான் கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்குது, அது யாரோட அக்கௌண்ட்டுக்கு அந்த கேஷ் அனுப்புறதுன்னு கேட்டாங்க. உங்களுக்கே அனுப்ப சொல்லியிருக்கேன்ப்பா. அப்பா சர்மி அனுப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு. சரிப்பா, அதையும் நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். அப்பா, அது எனக்கு ஒரு 10,000 தேவைப்படுது. எதுக்கு உனக்கு? எதுக்கு காசு சொல்லு. என்னப்பா இப்படி கேட்குறீங்க? இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன், எனக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா வாங்கிக்க முடியலை. இவ்வளோ ப்ராஃபிட் நான் சம்பாரிச்சு கொடுக்குறேன்ல, அதில் பாதியாவது எனக்கு கொடுக்கலாம்லப்பா. சுத்தமாக காசே தர மாட்டீங்க. என்னை வச்சு நல்லா வேலை மட்டும் வாங்குறீங்க. ஒரு பைசா உங்ககிட்ட இருந்து வாங்க முடியலப்பா. தயவு செஞ்சு எனக்குன்னு ஏதாவது கொடுங்கப்பா. தங்கச்சிக்கு கொடுக்குறீங்கன்னா அவள் காலேஜ் போகிறா, அவளுக்கு பாக்கெட் மணி கொடுக்குறீங்க. எனக்கு என்னப்பா கொடுக்குறீங்க? ஆதி, அப்பா கிட்ட அப்படியெல்லாம் பேசக்கூடாது. உனக்கு என்ன செலவு இருக்க போது? உனக்கு தேவையான எல்லாமே நாங்கள் செய்கிறோம். அப்படி இருக்கப்போ உனக்கு எதுக்கு காசு? என்னம்மா நீங்களும் இப்படி பேசுகிறீங்க?
நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறேன் நம்மளோட பிஸ்னஸுக்காக. அதில் கொஞ்சம் கூட எனக்கு காசு கொடுக்கக்கூடாதுன்னா எப்படிம்மா? ஆதி, நீ ரொம்ப தப்பாக பேசுகிற பார்த்துக்கோ. உனக்கு காசு தேவையே கிடையாது. இந்த மாதிரி காசு கேட்குற வேலை வச்சுக்கிறாத. இப்போது பாதி கேட்ப, அடுத்து மொத்தமாக கேட்பியா? அப்பா அப்படிலாம் இல்லைப்பா, ஒரு 5000 கூட கொடுங்கப்பா போதும். நீ என்ன சொல்லு, என்னால் உனக்கு காசு கொடுக்க முடியாது. அண்ணே, உன்னை நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்குண்ணே. உன்கிட்ட காசு இருந்தா நீ என்னை அப்பா கிட்ட எல்லாம் கேட்க போற? நான் தான் சொன்னேன்ல, எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளு, நான் கொடுக்குறேன்னு. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். பிரசாந்தினி சிஸ்டர்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டில். அவங்களோட டவுட்டை கிளியர் பண்ணணும்ல, அதுக்காக தான் இப்போ அப்பா கிட்ட நான் கேட்டேன். சிஸ்டர், இப்போ பார்த்துக்கிட்டிங்கல்ல, நான் அவ்வளோ சம்பாரித்து என்ன பிரயோஜனம், அவ்வளோ படித்து என்ன பிரயோஜனம்? நான் நல்லா தான் வேலை பார்க்குறேன், சம்பாதிக்கிறேன். ஆனால் அந்த காசு எல்லாமே எங்கள் அப்பா அம்மாவே வச்சுக்கிறாங்க. சரி, பெற்றவங்க வச்சுக்கிட்டு போட்டும், பிள்ளைக்கு கொஞ்சமாவது கொடுக்கணும்ல. கொஞ்சம் கூட சுத்தமாக காசு கொடுக்க மாட்றாங்க. வண்டிக்கு பெட்ரோல் போட கூட கொடுக்க மாட்றாங்க. அதனால தான் மெக்கானிக் ஷாப்புக்கெலாம் வேலைக்கு போயிட்டுருக்கேன். என்கிட்ட எங்கள் அப்பா அம்மா காசு கொடுத்தா அங்கெல்லாம் போய் கஷ்டப்படணும்னு எனக்கு தலையெழுத்தா சொல்லுங்கள். எங்கள் அப்பா எனக்கு ஒரு பைசா தர மாட்டாரு சிஸ்டர். அதனால தான் நான் மெக்கானிக் ஷாப்புக்கு வேலைக்கு போய் அந்த காசை வச்சு அபியையும் பார்த்துக்கிட்டு என் தங்கச்சியும் பார்த்துக்கிட்டு என்னையும் பார்த்துக்கிறேன். வேற என்ன பண்ணுறது? அண்ணே, அண்ணே, உனக்கு நான் இருக்கேன். நீ எதையும் நினைச்சு கவலைப்படாதே ப்ளீஸ் நீ. அழுகாத பிரியா, விடு. இது நம்மளுக்கு என்ன புதுசா? வணக்கம் உறவுகளை. நீங்கள் பண்ண கமெண்ட் எல்லாத்தையுமே நாங்கள் படித்தோம். எல்லாருமே கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாம் உறவுகளே, நாங்கள் கேட்டோன்றதுக்காக எல்லாருமே அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. உறவுகளே, நீங்கள் சொன்ன சேஞ்சஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வீடியோவில் மாற்றிட்டேன். இன்னும் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் மாற்றுறேன். அப்புறம் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறவங்க சிஸ்டரா பிரதரான்னு எனக்கு தெரியாது. நான் தெரியாமல் உங்களுக்கு சிஸ்டரா பிரதர்னு சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் சொன்ன சேஞ்சஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணியிருக்கோம். அப்புறம் நானும் வெற்றியை வீடியோவில் கொஞ்சம் அதிக நேரம் வர ட்ரை பண்ணுறோம். ஆமாம், அதே மாதிரி ஆதியும் நானுமே வரதுக்கு ட்ரை பண்ணுறோம். நீங்கள் சொன்ன சேஞ்சஸ் எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம். அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்னும் சேஞ்சஸ் கொண்டு வரணுன்னா அதையும் சொல்லுங்கள், பண்ணிக்கலாம். அப்புறம் சக்தியை பற்றி எங்கள் அம்மா கிட்ட நான் பேச போகிறேன். பேசினா உங்கள் கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்களா, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பேசவான்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்புறம் நீங்கள் உரிமையாக அதை பண்ணுங்கள் சிஸ்டர், இதை பண்ணுங்கள் சிஸ்டர்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் ஃபேமிலியில் ஒருத்தவங்க சொல்கிற மாதிரியே இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்கள், மாற்றுறதையும் மாற்றிக்கலாம். ஆமாம், நீங்கள் ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணும்போதும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறோம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் கமெண்ட் பண்ணாமல் இருந்துடாதீங்க. எனக்கும் வெற்றிக்கும் நடக்க போகிற கல்யாணம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ வெற்றியோட அம்மா கிட்ட பேசலாமா வேண்டாமாங்கிறத நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. நீங்கள் சொல்கிறபடி தான் கேட்க போகிறோம். அப்புறம் மறக்காமல் சேஞ்சஸ்லாம் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.